ஹாய் ஒரு ஒன் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே நான் என்ன பண்ண போகிறேன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சொல்ல போகிறேன். நிறைய நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஆர்ட்ஸ் குரூப்பு. நான் இன்றைக்கி போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் சார் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய போடணும், சயின்ஸ் குரூப்புக்கும் போடணும், 10th போடணும். மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இல்லைனா இல்லை. நான் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். ஃபஸ்ட்டு 11th சொல்லிடுறேன், அப்புறம் 12th சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பல விஷயங்கள் சொல்லுவேன். இங்கே நான் வந்து புக் எடுத்து உங்கள் புக் பேக்கில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ஸில் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எடுத்து மார்க் பண்ணுங்கள். நான் சொல்ல ஓகேவா? பிடிஎஃப் பார்த்து மார்க் பண்ணுறது ஒன்று, நான் இப்போ சொல்லுவேன் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்த அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கெல்லாம் வந்துடும். இப்போது காமர்ஸ்னாலே என்ன கஷ்டம்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. எப்படி படிக்கிறது? மெயினாக 11th வந்து புதுசாக இருக்குல்ல, 30 லெசன் படிக்கணும், கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் காமர்ஸில் என்னென்னா, ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டீட்டெயில் முடிச்சிடும். ஒரு சாப்டர் எடுக்கிறேன்னா, ஒரு சின்ன சாப்டர் எடுக்கிறீங்கன்னா டீட்டெயில் முடிச்சிரு. டீட்டெயில் ஏன் முடிக்க சொல்கிறேன்னா, டீட்டெயிலே 2 மார்க்கும் இருக்கும், 3 மார்க்கும் இருக்கும். அது உனக்கே தெரியும். ஸோ நீ கஷ்டப்பட்டு 2 மார்க் 3 மார்க் படிக்கிறதுக்கு நீ ஃபஸ்ட்டு டீட்டெயில் எல்லாம் முடிச்சுட்டு வா. அப்போ உனக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் ஈஸியாக அந்த லெசன்ஸில் முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்குள்ளேயே 2 மார்க் 3 மார்க் அடங்கும். ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டீட்டெயில் இருக்குது அப்படின்னா 5 ஹெட்டிங் போதும். இல்லை 5 பாயிண்ட்டோட கொஸ்டின் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லணும்னா 5 பாயிண்ட் போதும். 5 ஹெட்டிங்கில் எவ்வளோ பாயிண்ட் எழுதுனா 2 to 3 பாயிண்ட்ஸ் போதும். சரிங்களா? ஸ்கூலில் சொல்லுவாங்க அது இதுன்ட்டு, நீங்கள் 2லேருந்து 3 பாயிண்ட் எழுதினாலே போதும். ஏன்னா எவ்வளோ படிக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் நீட்டாக 2லேருந்து 3 பாயிண்ட் அது புரிஞ்சது வச்சு எழுதினா போதும். ஹெட்டிங்கை மட்டும் தப்பாக எழுதிடாதீங்க. ஹெட்டிங் தப்பாக எழுதினா புதுசாக அடிச்சு விட்ருவாங்க. அட்லீஸ்ட் ஹெட்டிங் கரெக்டாக போட்டு உள்ள மேட்ரு இல்லைனா கூட உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது பப்ளிக்கில். ஸோ அதனால் தயவுசெய்து ஹெட்டிங் கரெக்டாக போடுங்க. நீங்கள் 5 மார்க்கை படிச்சிட்டிங்கனாலே 3 மார்க் 2 மார்க் படித்த மாதிரி தான் பாதி. ஓகே? ஸோ இருந்தாலும் சில கொஸ்டின்ஸ் 5 மார்க்கில் இருக்காது. அதை நீங்கள் நான் இம்பார்ட்டன்ட் சொன்னதை படிச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் படிக்காமலாம் இருந்துடாதீங்க. சரி, இப்போது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான விஷயத்தை பார்த்துறோம். 11th காமர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஹாஃப் இயர்லியோட இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ்னால் தெரியும்ல. சாப்டர்ஸ்னால் ஒரு யூனிட்டில் இருக்க சாப்டர்ஸ், ஒரு யூனிட்டில் 5 சாப்டர் இருக்கும், இன்னொரு யூனிட்டில் 6 சாப்டர் இருக்கும். அது கிடையாது. நான் சொல்கிறது யூனிட்னால் மொத்தமாக அந்த 5 சாப்டர், மொத்தமாக அந்த 6 சாப்டர். அப்படி யூனிட்டு நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், யூனிட்டுன்னு இருக்கும். அந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு யூனிட்டு, 3rd யூனிட்டு, 4th யூனிட்டு, 5th யூனிட்டு, 6th 8th 10th இந்த யூனிட்டில் இருக்க கொஸ்டின்ஸ் நான் கொடுத்தது எல்லாமே, நான் கொடுத்தது மட்டும் நீ படித்தாலே போதும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஓரளவு நல்லா நம்ம 90க்கு வந்து பார்த்திங்கன்னா 75 அபோவ் க்ராஸ் பண்ணிடலாம். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் எல்லாமே படிக்கணும்னா எல்லாமே படிச்சுக்கோ. நான் ரொம்ப ஸ்லோனஸ் தான் சொன்னேன், முடியல இல்லை நிறைய லெசன்ஸ் படிக்காதனால. ஓகேவா? சரி, ஓகே. சாப்டர் 1 நான் இங்கே 31 சாப்டருக்குமே 30 சாப்டருக்குமே கொடுத்துருக்குறேன். நீ இந்த சாப்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் படிச்சுனா போதும். ஓகேவா? சாப்டர் 1 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு. 2 மார்க்னால் ரோமன் நம்பர் 2, 3 மார்க்னால் ரோமன் நம்பர் 3, 5 மார்க்னால் ரோமன் நம்பர் 5. எல்லா இடத்துலையும் ரோமன் நம்பர் போட்டிருப்பேன், நம்பர் போட்டிருப்பேன். சரியா? ஏன்னா எழுதுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால தான். நிறையா இருக்குல்ல. அப்போ சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6 இதுக்கான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் கொடுத்துருக்குறேன். இங்கே நான் மென்ஷனும் பண்ணியிருக்கேன் என்னென்ன கொஸ்டின். உங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள். சாப்டர் 7 ஃபஸ்ட், செகண்ட் ரோமன் நம்பர், 3rd 4th. சாப்டர் 8 அதே மாதிரி. சாப்டர் 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 அதே மாதிரி. சரி, ஒரு சில லெசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருப்போம், ஒரு 5 மார்க்கு. ஒரு சில லெசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கே கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது 2 மார்க் மறந்துட்டாருன்னு. இப்போ இந்த லெசனில் பாருங்கள் 2 மார்க் கொடுத்துருக்க மாட்டேன், வேண்டாம். ஸோ சில லெசன்ஸில் 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். மேஜர் லெசன் எல்லா லெசன்லையுமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுத்துருப்பேன். சில லெசன்ஸில் தான் கொடுத்துருக்க மாட்டேன். அதனால் அது எழுத சொல்லாமல் மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க, அது வேண்டாம். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன் தான் நானே கொடுத்துருக்குறேன். அடுத்தது 19th சாப்டர்லேருந்து 30th சாப்டர் வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ ரோமன் நம்பர் வைஸ் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். நீங்கள் உங்களை பிடிஎஃப் பார்த்து கூட 31, 32, 33 எல்லாம் ரொம்ப 31, 32, 33 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். சரி, ஓகே. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு. 12th ஸ்டாண்டர்ட் பார்த்துருவோம். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ லேர்னர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே காமர்ஸ் எப்படி அணுகணும்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி அணுகிருங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, 4th யூனிட்டு, 7th யூனிட்டு, 9th யூனிட்டு, 10th யூனிட்டு, 5th யூனிட்டு.
இந்த 7 யூனிட்டையுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபுல்லாக படித்தாலும் சந்தோஷம், இல்லை நான் கொடுத்த கொஸ்டின் படித்தாலும் சந்தோஷம். நான் கொடுத்த கொஸ்டின் இப்போதைக்கு ஆஃப் அலிக் படிச்சிருங்க, ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக 90க்கு 70 to 75 மார்க்ஸ் எபோவ் எடுக்கலாம். சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். 1 மார்க் மட்டும் புக் பேக்கில் படிச்சிருங்க. 11த்தும் சரி 12த்தும் சரி புக் பேக் நல்லாவே படிச்சிருங்க. ஸோ கஷ்டமாக இருக்கிறவங்க இந்த யூனிட்ஸில் மட்டும் படிங்க. இந்த யூனிட்ஸில் நிறைய சாப்டர் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு யூனிட் 1னா இந்த சாப்டர் மட்டும் சொல்கிறாங்க, அப்படி இல்லை. யூனிட் 1லேயே 5 லெசன் இருக்கும், யூனிட் 2ல் 6 லெசன் இருக்கும். அந்த மாதிரி யூனிட்டுங்கிறது பல்காக அந்த ஒரு 6 சாப்டரை யூனிட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு 7 சாப்டர் 6 சாப்டர் 8 சாப்டர் ஒரு யூனிட்டுன்னு சொல்கிறாங்க. அதுதான் யூனிட். உங்கள் புக் எடுத்து பாருங்கள், சைடில் இருக்கும். ஓகேவா? தப்பாக இது பண்ணிடாதீங்க, என்னடா 7 லெசன் தான் படிக்க சொல்கிறாரு அப்படின்னு. 7 யூனிட். ஓகேவா? சரி, சாப்டர் வைஸ் இங்கே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுத்துருக்கேன். ரோமன் நம்பர் 2, ரோமன் நம்பர் 3, ரோமன் நம்பர் 5, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுத்துருக்கேன். சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, இங்கே பாருங்கள் சாப்டர் 9 முடி இருக்குது. சரிங்களா? எல்லா சாப்டர்லேயுமே ஒரு 5 மார்க் 2 5 மார்க் தான் உங்களுக்கு, 2 5 மார்க் தான் இருக்கும். அதில் 1ஓ 2ஓ இல்லை சில சாப்டர் 1 தான் சொல்லி பாருங்கள். இங்கெல்லாம் 1 தான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அதனால் சில சாப்டர்லாம் பாருங்கள் 1 தான் சொல்லியிருக்கேன். அதிகமான சாப்டர் 1 தான் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் படித்தாலே போதும். சரியா? அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். 5 மார்க்கை படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால் 19 சாப்டர்ஸ் கொடுத்துருக்குறேன். அடுத்தது 20th சாப்டர்லேருந்து 28th சாப்டர் கடைசி சாப்டர் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரோமன் நம்பரோடு கொடுத்துருக்கேன். எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. சரியா? காமர்ஸை பார்த்து பயப்படாதீங்க, ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிருப்பீங்களா கொஞ்சம் கொஞ்சம், அதை வச்சும் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புது போர்ஷன்ஸ் எதாவது படிக்காம விட்டுருந்தீங்க, லாஸ்ட் 5 லெசன் 6 லெசன்லாம் படிக்காம விட்டுருப்பீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாம், அந்த யூனிட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுங்கள். சரியா? படிக்க இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. காமர்ஸ்னாலே ஒரு கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து லெசனை பார்த்து பயப்படுறீங்க. இவ்வளோ லெசன் இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஒரு லெசனுக்கு ஒரு கொஷின் 2 கொஷின் தான். அதுவும் சில லெசன்ஸில் ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? மேஜர் லெசனில் ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்கேன். நீ ஃபஸ்ட்டு எல்லா 5 மார்க்கும் படிக்க ட்ரை பண்ணு. 5 மார்க் எல்லாம் முடிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் முடிச்சிடலாம். சரியா? இல்லை யூனிட் வைஸ் 5 மார்க் படிக்கும்போதே 5 மார்க் படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் படித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 5 மார்க் முடித்தாலே நமக்கு அதிலே 2 மார்க் 3 மார்க் இருக்கும் இல்லையா? சரி, சில சாப்டர்ஸில் அப்படி இருக்காதுப்பா. அதாவது 5 மார்க்குள்ளே இருக்காது. அந்த 2 மார்க் 3 மார்க்கும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எல்லாமே படிங்க. ஆனால் இந்த பிடிஎஃப்பில் இருக்க 11த்துக்கும் 12த்துக்கும் சரி படிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 90க்கு 90 கிடைக்குங்கிறது அடித்து சொல்ல முடியனால கன்ஃபார்மாக நீங்கள் நம்பி படிக்கலாம் 11த்தும் 12த்தும். அண்ட் 1 மார்க் வந்து புக் பேக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 5 மார்க் வந்து எடுத்து சொல்லலான்னு நினச்சேன். இதெல்லாம் 5 மார்க்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ 2 கிளாஸுக்குமே சேர்த்து போடுறேன், டைம் இல்லை 11த்துக்கும் போகணும் 12த்துக்கும் போகணும். அதனால தான் நான் இப்படி ரோமன் நம்பர் வைஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருக்கணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.